ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்கிறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா BB9 டைட்டில் வினர் இவர் தானோ அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான க்ளூ வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ரெசல்யூஷனாக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வினோத் கானா வினோத்துக்கு தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஓட்ஸ் வந்து செம்மையாக வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக திவ்யா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இப்போ இல்லை, அதுக்கப்புறமா கமருதீன் அவங்களும் இல்லை, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்ஸ் கம்மியாக வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதான் ரெசல்யூஷன் வந்து எல்லாருமே ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டே வந்தாங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு விக்ரம் கோன் என்ன சொன்னார்னா, நீங்களே ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை உடைக்கிறதுக்கு எமோஷனல் ஆகும்போது ஒரு மாதிரி ஆவறீங்க, பயப்படாதீங்க, அழாதீங்க அப்படின்னு சொன்னார். சபரிக்கு வந்து அழகாக சொன்னது என்னென்னா, எல்லாரோட குட் புக்ஸ்லேயுமே இருக்குன்னு நினைக்காதீங்க, அது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எப்பயுமே தன்மையாக நான் இருக்கேன் அப்படின்னு காட்டாதீங்க, அது போதும் நல்லா இல்லை அப்படின்ட்டார். அடுத்து வினோத்துக்கு சூப்பரான விஷயத்த சொன்னார். என்னென்னா, உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்குது, நட்புக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றியும் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசிங்க, அதுக்கப்புறம் பயப்படாதீங்க, பதட்டமாகாதீங்க. அப்போ தான் ஒரு பாயிண்ட் முக்கியமானது, உங்களுக்கான சீட்டும் சிம்மாசனமும் எவனும் தூக்க முடியாது. ஸோ சூப்பராக வந்துட்டு ஒரு க்ளூ கொடுத்துட்டாரு. கானாவனத்து தான் வந்துட்டு இந்த BB9 டைட்டில் வரப்போகிறார். ஏன்னா யாருக்குமே இந்த ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. அவர் கொடுத்தது அதாவது ஒருத்தவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தார், சரிங்களா? அந்த இதில் வந்து கானாவனத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கான சிம்மாசனத்தை யாராலும் பறிக்க முடியாது, எவனும் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. அடுத்து சாண்ட்ராக்கு என்ன சொன்னாலும் மொதல் வாரம் எப்படி இருந்தீங்களோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டாரு. அரோராக்கு வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, அந்த டோபமைன் வேண்டாம், அதை வந்துட்டு இது பண்ணிடுங்க. அதே மாதிரி பாரு கூட சண்டை போடும்போது எவ்வளோ கிளியராக இருக்கீங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னா மற்ற விஷயங்களுக்கு ஆர்கியூ பண்ணும்போது எவ்வளோ அழகாக யோசிச்சு பண்ணுறீங்க. உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்குமாண்ணா? அவங்க ஆமாம் சார். என்ன புக்கு? ரொமான்டிக் புக். ஓ அப்படின்றாரு. ரொமான்டிக் புக்கு தான் அவங்களுக்கு படிக்க பிடிக்குமா? ரைட்டு, அது அவங்களுடைய பர்சனல். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை வந்துட்டு பத்து பேச முடியும், உங்களால் பகுத்து அறிஞ்சு பேச முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சொல்லி முடிச்சு விட்டார். அப்புறம் சுபிக்ஷாவுக்கு வந்துட்டு சூப்பராக சொன்னார். என்னென்னா, இந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே வந்து இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லாமல் சூப்பரான விஷயம். எனக்கு ஒன்று மட்டும் தோணுச்சு, இந்த பிள்ளை எங்கே போனாலும் பொழைச்சிக்குன்றது தெரிஞ்சிச்சுமா அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னார். அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு வந்துட்டு என்ன சொன்னார்னா, ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி நீங்கள், ஆனால் உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியல, மற்றவங்க சொல்கிறத உங்கள் காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தார். ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு கிளியராக தெரியுது, நம்ம பிக் பாஸ் சீசன் டைட்டில் வின்னராக வந்துட்டு நம்ம கானாவனத்து தான் வரப்போகிறார் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்னது தான், கானாவனத்துக்கு ஆல்ரெடி ஓட்டு அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கமருதீன் வெளியே போனதுனால கமருதீனோட ஃபேன்ஸ் மேபி வந்துட்டு நம்ம கானாவனத்துக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அவர் போனப்போ வந்துட்டு அழுத ஒரே ஒரு ஆள் கானாவனத்து மட்டும்தான். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.